கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியின் கனி 2வது கனியாகிய சந்தோஷத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பை விட கொஞ்சம் அதிகப்படியான ஒரு காரியத்தில் பார்க்கும் பொழுது சந்தோஷம் 2வதாய் காணப்படுகிறது. இந்த சந்தோஷத்தை குறித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாய் காணப்பட வேண்டும். இந்த வேளையில் கூட இந்த சந்தோஷத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஆபகுக் தீர்க்கதரிசி என்கிற ஒருவர் இருந்தார். அவர் தம்முடைய 3வது அதிகாரத்தில் ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 வசனத்தில் சில காரியங்களை அவர் விவரித்து காண்பிக்கிறார். ஹேவிங் சர்டன் திங்ஸ் அண்ட் ஹேவிங் நாட், இருந்தாலும் இல்லாவிட்டாலும். நம்முடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களிலே எல்லாமே இருக்கும், ஒரு சில நேரங்களிலே பல காரியங்கள் தாழ்ச்சியாக இருக்கும், இருக்காது. நம்முடைய வீட்டில் சில நெருக்கடிகள் நிமித்தமாக நமக்கு சில குறைபாடுகள் இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமாக இருக்கும், சில நேரங்களிலே வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி என்பது ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய முகத்தில் காணப்பட வேண்டும். அது உங்களுடைய முகத்தில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க. இந்த வேளையில் பார்க்கின்ற வேளையில் ஆபகுக் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 17வது வசனத்தில் ஒரு பட்டியல் ஒன்று எடுக்கிறார். கிட்டத்தட்ட 6 காரியங்களை சொல்கிறார். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், வயல் திராட்சைப்பழம் கனி இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியங்கள் இல்லாவிட்டாலும், விளையாம போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் பெருக்கத்தின் குறைவுகள் இருந்தாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் என்று சொல்லி இல்லாமல் போனாலும். ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று ஆபகுக் சொல்லுகிறார். இவைகள்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருப்பேன். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் களி கூறுவேன் என்று சொல்லும் பொழுது மிகுந்த துக்கத்தோடு அல்ல, ஒரு துவண்ட முகத்தோடு அல்ல, சந்தோஷத்தின் ஆர்ப்பரிப்பின் கம்பீரத்தோடு கூட நம்ம மகிழ்ச்சியாய் காணப்படுவோம். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில குறைகள் வரலாம், தேவைகள் வரலாம், தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். நம்ம இருக்க முடியுமா? நிச்சயமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் இந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு ரட்சிப்பின் பலனாகவும் இருக்கும். அதில் பலனிலே நீங்கள் களி கூறுவர்களாக இருப்போம். இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை நாம் பெற்று அனுபவிப்போமா? நம்ம அனுபவிக்கின்ற வேளையில் நாம் மட்டும் அனுபவிக்காமல் நம்மை காண்கிற மக்களும் இதை பார்த்து புரிந்து கொண்டு அவர்களும் இந்த சந்தோஷத்தில் மகிழ்ந்து களி கூற நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்போம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு போதுமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, ஆபகுக் சொன்னது போல எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இருப்பீர் என்று சொன்னால் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும். மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்தோடு களி கூறுங்கள்.